சத்தியமா நான் சொல்லுறேன்டி, ஓ பார்வால தூக்குதடி. பத்தியமா உன்னை பார்த்துக்கிற, உனக்காக வாழ்க்கை வாழும்படி. கிறுக்கி உன் கிறுக்கல் எழுத்துலதான் இருக்கா, என்ன நீய மாத்திப்பட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா, நான் மேல காட்டிப்பட்டேன். இரு மீன்கள் ஒரு ஓடையில் தண்ணீரில் தன்னை இழக்க, உன் காதல் என் காவியம் உன்னோடு கை கோக்க என்ன மறந்து. என் செல்லம் தூங்கும் போது எவ்வளவு அழகா இருக்கா, அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போலதான் இருக்கு. ஆனா தூங்கும் போது கூட இந்த கோவத்திலேயே தூங்கின மாதிரியே இருக்காளு. எனக்காக நீ நேத்து எப்படி பேசுன, என் மேல பாசம் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இவ்வளோ பாசம் இருக்குன்னு எனக்கு நேத்து தாண்டி தெரியும். ஆனா ஒண்ணுடி, உங்க அக்கால நான் கல்யாணம் பண்ணியிருந்தா விட உங்க அக்கா இந்த அளவுக்கு என்ன பாத்துருப்பாளுங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். ஆனா நீ என்ன டபுள் மடங்கா கேரிங்கோட பாக்குறா. நீ கிடைச்சதுலாம் அந்த கால் கொடுத்த கிஃப்ட் தான். என்ன சொல்றது? ஐயோ முழிச்சிட்டாளா? இல்ல இல்ல தூங்கிட்டா. நீ காட்டுற அன்புக்கு நான் தகுதியானவனே இல்ல, அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும்டி. உங்க அக்கால காதலிச்சுட்டு உன்னை கல்யாணம் பண்ணது நான் பெரிய பெரிய தப்பு, அது எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் உன் மேல உயிராவதான் இருக்கிறேன். அது உனக்கு தெரியுமோ என்னமோ தெரியல. இப்போ மாத்தம் இந்த உண்மை உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா உன் ரியாக்ஷன் என்னவா இருக்கும்னு நினைக்கும் பட்சலே எனக்கு பயமா இருக்கு. ஆனா ஒண்ணு, எது நடந்தாலும் நீ என்னை விட்டு போயிடக்கூடாது சோனி. சாரி சோனி, நான் பண்ண தப்புக்கு உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாவோட அது ஈடாகாது. தூக்கத்துல விட நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கா? நான் எவ்வளவு பெரிய பொய்ய உங்ககிட்ட சொல்லி வச்சிருக்கேன். நான் காதலிச்ச பொண்ணு செத்து போயிட்டா, நீ இவ்வளவு பெரிய பொய்ய சொன்னேன். அதையும் நீ நம்பி எங்க மேல இவ்வளவு அன்போட இருக்கிறா. ஆனா அது பொய்ன்னு தெரிஞ்சா நீ நீ என்ன செய்வா? என்னை விட்டுட்டு போயிருவியா? நீ என்னை விட்டு போனா கூட நான் ஒரு நாளும் உன்னை விட்டு போகவே மாட்டேன். நீ எனக்கு வேணும் சோனி. எந்த சூழ்நிலையிலும் என்னை விட்டுட்டு போயிடாத சோனி. நம்ம ரெண்டு பேரும் இப்ப இருக்க அன்போட எப்பவும் வாழணும். இந்த வீடு நிறைய குழந்தைகள் எல்லாம் பெற்று சந்தோஷமா வாழணும். அது என் கனவு சோனி. என் புருஷன் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாரு. அவர் என்ன தவிர வேற எந்த பொண்ணையும் பார்க்கவே மாட்டாரு. என் புருஷன் எந்த தப்பும் பண்ணவே இல்லை. இவ நம்மள எவ்வளவு நம்புறா, ஆனா இவகிட்ட போய் நம்ம போய் சொல்லி இவ முன்னாடி ஒரு பெரிய துரோகியா நிக்கிறோமே. பேசாம சொல்லிடலாமா, நான் வேற யாரையும் காதலிக்கல, உங்க அக்காவை தான் காதலிச்சேன், தெரியாம தான் உங்க கழுத்துல அந்த தாலி கட்டிட்டேன்னு. வேண்டாம் வேண்டாம், இவகிட்ட இதை பத்தி சொல்ல வேண்டாம். நம்ம சொல்லாட்டி இந்த விஷயத்த பத்தி அவளுக்கும் தெரியாது. செத்து போனதாவே இருக்கட்டும். இப்பதான் என் செல்லம் வேற என்கிட்ட நல்லா பேசுறா. இதையே போய் கண்டினியூ பண்ணுவோம். என் செல்லம் எவ்வளவு அழகா தூங்குறா. சரி தூங்கட்டும். நைட்டெல்லாம் ஃபைட்டிங் பண்ணி டயர்டா இருப்பா, அதனால நல்லா தூங்கட்டும். அவளுக்கா முழிப்பு எப்போ வருதோ அப்ப முடிச்சு வரட்டும், என்ன அவசரம். ஐ லவ் யூ என் அழகு பொண்டாட்டி. உன்னை காதலிப்பேனா, அன்பாலே ஜெயிப்பேனா, உன்னை மணப்பேனா, யுகம் காத்திருப்பேனா, இதுவும் கடந்து போகுமா, இதயம் கடத்தி போகுமா, உருகுதே உருகுதே அம்மோ, எவ்வளவு நேரமா உட்காந்துக்கிட்டு இருக்கேன், சீக்கிரம் காப்பி கொண்டா. ஏன் இப்படி கத்துறீங்க? என்ன இப்போ கலெக்டர் வேலைக்கா போறிய? சும்மா உட்காந்து பேப்பர் படிக்கிறதுக்கு இவ்வளவு சத்தமாகும். நில்லுங்க, காப்பி கொண்டு வரேன்.
ஏண்டி ஒரு டம்ளர் காபி தானடி கேட்டேன், அதுக்கு ஏன் இவ்வளவு கத்துற? காலையிலே சுகர் மாத்திரை போட்டியா போடலையா? இந்த பாரியா, கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏதாச்சும் புழு புழுன்னு சொன்னீங்க, சுகருக்கு பதில் 2 ஸ்பூனு சால்ட்டை போட்டு கொண்டு வந்துருவேன். ஆமா, இந்த அம்மா அப்படியே 5 ஸ்டார் ஹோட்டல் காப்பி மாதிரி போட்டு கிளிப்பா. போடுறதே அரையும் குறையும், அதுல பேச்ச பாரு. சரி அம்மு, சீக்கிரம் கொண்டா, நான் அமைதியாவே இருக்கிறேன். ஹாய்மா, ஹாய்ப்பா. என்னப்பா காலையிலே சூடா காஃபியா? இந்த பாருடா சாம், சூடுன்னு சொல்லு, ஆனா காஃபின்னு சொல்லாதடா. ஏதோ உங்க அம்மா தாரா, குடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னம்மா அப்பா காஃபியே கலாய்க்கிறாரு. நீங்க என்ன காஃபி அவ்வளோ டேஸ்டா போட்டு கொடுத்துருக்கீங்களா? ஆமாடா, அவர் நல்லா கலாய்க்க தான் செய்வாரு. ஏன்னா அவருக்கு 45 வயசு ஆகுது. ஒரு நாளைக்கு என் கையால எத்தனை கப்பு காபி வாங்கி குடிச்சிருக்காருன்னு கேளு. ஒரு நாளைக்கு 4 கப்பு 5 கப்பு வாங்கி குடிப்பாரு. நல்லா இல்லாமையே வாங்கி வாங்கி குடிச்சாரு. இப்போ அவருக்கு துமுறு. என்னப்பா பண்றது, உங்க அம்மா கழனி தண்ணி மாதிரி காப்பியை போட்டாலும் கொஞ்சம் காப்பியும் ஸ்ட்ராங்கா போடுவா. அதனால இவகிட்ட இருந்து வாங்கி குடிக்க 2-3 கப்பு. இது என்னன்னா இவன் நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கா போல. அம்மா எனக்கு ஒரு கப் காஃபிமா. இதோ எடுத்துட்டு வரேன்டா. என் காஃபில தான் சுகரே இல்ல, கழிநீர் தண்ணி மாதிரி இருக்கு. அவளுக்காவது காஃபிய சுகர்ல தூக்கலா போட்டு ஸ்ட்ராங்கா எடுத்துருவா காஃபி மாதிரி. இந்த பாருமையா வழுக்குமண்ட, இந்த கழிநீர் தண்ணி மாதிரி குடிக்க போய் தான் உங்க காலம் ஓடிக்கிட்டு இருக்கு. உமருக்கு மட்டும் 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சுகரை போட்டேன், நாளைக்கே டிக்கெட் வாங்கி பரலோகம் பெறுவிய. போறதா இருந்தா சொல்லுங்க, 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சீனி அள்ளி போடுறேன், போய் சேருங்க. போமா ஒரு டம்ளர் காப்பியை கொடுத்துட்டு என்ன லெசன் எடுத்துட்டு நடக்கா? என்னப்பா சாம், இன்னும் நிலாக்குட்டி முழிக்கலையா? ஆமாமா, நைட் எல்லாம் கரண்ட் இல்லல, அதனால அவ இப்போ அசந்து தூங்கிட்டு இருக்கா. சரி சரி, தூங்கட்டும். என்னம்மா தம்பின்னு எழுந்துச்சு வரலையா? எப்பா சாம், நைட்டு எவ்வளவு பெரிய விஷயம் நடந்துச்சு. சே, புள்ள பாவம் கொஞ்சம் டயர்டா இருப்பான். சரி தூங்கட்டும் தான் எழுப்பல. பையன் வரட்டும். என்னப்பா அம்மா இவ்வளோ கேஷுவலா அவன் டயர்டா இருப்பான் பொறுமையா வரட்டும்ன்றாங்க. ஒரே நைட்ல அம்மா இப்படி மாறிட்டாங்க. அம்மாக்கு என்னாச்சு? இவன் நைட் நடந்த பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கா. இவனுக்கு தான் நைட் நடந்த பிரச்சனையை பத்தியே தெரியாதே. இவன் என்னன்னா தப்பா பூச்சி பேசிட்டு இருக்கா. சரிப்பா சாம், காபி குடிங்க. அடுப்புல குக்கர் வச்சேன், மறந்துட்டேன். அம்மா போய் பார்த்துட்டு வரேன். சரிம்மா. என்னப்பா நம்ம நைட்டு கரண்ட் இல்லாம இவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஆனா கரண்ட் போடுறது கூட தெரியாம அவ்வளோ பிஸியா இருந்திருக்காரு உங்க சின்ன பையன். இதோ உன் தம்பிய வந்துட்டானே, அவனுக்கு ஆயுசு 100டா. அவன்கிட்டயே கேளு அவன் எதுல பிஸியா இருந்தான்னு. என்னடா ரொம்ப டயர்டா அந்த மாதிரி தெரியற? ஆமாண்ணா, நடக்க கூடாதுலாம் நைட்டு நடந்துச்சுல, அப்ப டயர்டா தான் இருக்கும். என்னடா தம்பி நீ பேசுறத பார்த்தா அந்த பொண்ணுகிட்ட பேசி அந்த பொண்ணு கரெக்ட் பண்ணிட்டு போலையே. இவன் என்ன இப்படி பேசுறான்? அப்போ நைட்டு நடந்த அந்த ஏஞ்சல் பிரச்சனை இவனுக்கு எதுவும் தெரியாது போல இருக்கு. சரி, தெரியாத மாதிரியே நடிக்க வேண்டியதுதான். என்னது கரெக்ட் பண்ணிட்டியாவா? என்ன உன் தம்பியால முடியாதது எதுவும் இருக்கா? ஆமா, நைட்டு கரண்ட் போச்சே, உனக்கு எதுவும் தெரியுமா? கரண்ட் போயிடுச்சு நைட்டு. நானு அப்பா எல்லாருமே வெளியே தான் இருந்தோம். கரண்ட் போனது கூட தெரியாம நீ ரொம்ப பிஸியோ? பிஸியா? போனா பிஸியோ பிஸி. அவ என்கிட்ட நடந்துகிட்டதெல்லாம் நான் உன்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ, ஓம் பொண்டாட்டியாடா இப்படிலாம் நடந்தானே நீயே ஆச்சரியப்படுவா. இவன் என்னது உருட்டுறான்? நைட்டு அவன் பொண்டாட்டிக்கிட்ட அடிதானே வாங்கினா, அப்புறம் எதையும் உருட்டிக்கிட்டு இருக்கான். சரி, என்னதான் உருட்டுறான்னு பாப்போம். அப்படி இல்லடா, ஒரே நாள்ல உன் பொண்டாட்டி மாறிட்டா. ஐயோ அண்ணா, நானே எதிர்பார்க்கல. அவ அப்படியே ரூமுக்குள்ள வந்தாளா, வந்த உடனே அப்படியே பால் தம்ப கீழே வச்சுட்டு என் காலில் விழுந்துட்டு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டா. எனக்கு அப்படியே ஷாக் ஆயிட்டேன்னா. அப்புறம் என்னன்னா, எந்திரிச்சவா என்கிட்ட மாறி மாறி சாரி கேக்கா. இத்தனை நாளும் உங்க நல்ல மனசை நான் புரிஞ்சுக்கல, என்ன மன்னிச்சுக்கிடுங்கன்னு ஒரே சாரி கேள்வேலே. நானும் சரி போனா போகுது உன்னை மன்னிச்சிட்டேன்னு சொன்னா, அதுக்கப்புறம் அப்படியே கட்டி பிடிச்சி என் கண்ணத்துல கிஸ் தந்துட்டா. இந்த புழு முட்டை என்ன இந்த புழுவுது? அவன் பொண்டாட்டி மறக்க முடியாத அளவுக்கு கண்ணத்துல பலார்னு ஒரு அரலா விட்டா.
சரி அடுத்தது என்ன புழுறான்னு பாப்போம். டேய் தம்பி, நான் கூட நினைச்சேன் அந்த பொண்ணு உன் மேல கோவத்துல இருக்கா, நீ என்னதான் பேசினாலும் அவ உன் வழிக்கு வரமாட்டான்னு. ஆனா பரவாயில்லடா, அந்த பொண்ணு உன்னை இவ்வளவு சீக்கிரத்துல புரிஞ்சுக்கிட்டு உன் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாளே. ஐயோ அண்ணா, புரிஞ்சுக்கிட்டாளா? போனா கரண்ட் போச்சு, வா வெளியே போலான்னு சொல்றேன். வேண்டாம், என் மடியில படுங்க, நான் உங்களுக்கு என் முந்தானையால விசிறுவேனி. விசிறிக்கிட்டே இருக்காண்ணா. கரண்ட் போய் என்னதோட எங்களுக்கு தெரியலன்னா பாத்துக்கேன். அப்புறம் ஏய் ரகு, அப்பா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கப்பா, அண்ணன்கிட்ட என் கதையை அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. அப்புறம்டா, எவ்வளவு ஆசை வாயை பிளந்து. அப்புறம் என்ன நடந்துச்சு? எல்லாத்துக்கும் நடக்க வேண்டியதுதான் நடந்துச்சு. அப்புறம் நான் விடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். சரிடா, அண்ணனுக்கு புரிஞ்சு போச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உனக்கு நடக்க வேண்டியதெல்லாம் சிறப்பா நடந்துட்டு. சரி, இனி அந்த ஹனிமூன் டிக்கெட் உனக்கு எதுக்கு? நீ அங்க போய் என்னத்த கிளிக்க போற? அதான் அங்க பிடிங்கிட்டீ எல்லாத்தையும். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இப்போ தான் நியூவா கல்யாணம் முடிஞ்சிருக்கு, அவன் ஹனிமூனுக்கு போறதுக்கு ஏதாவது டிக்கெட் இருக்கான்னு விசாரிச்சுக்கிட்டு இருந்தான். சரி, அந்த டிக்கெட் வேஸ்டா தானே இருக்கு, அவனுக்கு கொடுத்துட்டா. என்னது, ஹனிமூன் டிக்கெட்ட அவனுக்கு கொடுக்க போறியா? ஆமாடா, இனி நீ ஹனிமூனுக்காக வெளிநாடுலாம் போறதில்ல, இங்கேயே முடிச்சிட்டா. அப்புறம் எதுக்கு உனக்கு டிக்கெட்டு? இங்க வேற உனக்கு நிறைய வேலை இருக்கு, நீ போகவும் மாண்டா. அது வேஸ்டா இருக்கிறது யாராச்சும் ஒருத்தவங்க அனுபவிச்சுட்டு போறாங்கடா. ஐயோ, நானாவே போய் சொல்லி என் ஹனிமூன் டிக்கெட்டை இழந்துருவேன் போல இருக்க. இவன்கிட்ட வேற நல்லா அளந்து விட்டுட்டேன், இவன் அதை நம்பிட்டான் போல இருக்கு. எருமை எப்படி இவன் டிக்கெட்டை கேட்கறது? டிக்கெட்டை கேட்டா இவன் அசிங்கமா நினைப்பானோ? உனக்கு இது தேவைதான்டா, உன் வாயாலே நீ சூனியத்தை வச்சுக்கிட்டா. கிடைக்கிருந்த நல்ல ஹனிமூன் ட்ரிப்பும் கேன்சலா போச்சா? போ. என்னம்மா, என்னாச்சு? ஏன் தம்பி மூஞ்சி எப்படி உத்து பார்த்துட்டு இருக்கீங்க? எப்படிடா சொல்றது சாம், நேத்து நடந்த பிரச்சனையில அவ 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 பொண்டாட்டி இருக்காள, அவ என் புள்ள கணத்துல ஒரு அறா வச்சா பாரு. ஐயோ, என் புள்ள கணம் அப்பவுமே செவந்துட்டு. அதுதான் ரூம்புக்குள்ள கூட்டு போய் மறுபடியும் கண்ணத்துல அற வச்சாலான்னு கண்ணத்தை உத்து பாக்குறேன். என்னது, தம்பிய நைட்டு அவங்க பொண்டாட்டி அடிச்சாரா? என்னம்மா, என்ன நடந்துச்சு? ஆனா இவன் என்கிட்ட வேற மாதிரில சொன்னா. ஐயோ, அவன் என்ன சொன்னானோ எனக்கு தெரியல சாம். ஆனா நைட்டு நடந்துச்சு பாரு ஒரு சம்பவம். எப்பா, அதை மறக்கவே முடியாது. அந்த பொண்ணு ஏஞ்சல் இருக்கல்லடா, அவன் பொண்டாட்டி மாதிரி அவன் ரூமுக்குள்ள போயிட்டா. போய் அவன் கூட என்ன பண்ணுனாலோ தெரியல. ஆனா இவன் நல்ல வேலை கண்டுபிடிச்சிட்டான், அவ வேற பொண்ணு. நீ அடிச்சு அவளை வெளியே துரத்திட்டான். இருந்தாலும் அவன் பொண்டாட்டி இருக்கல்ல, இந்த விஷயத்த பார்த்துட்டு வச்சா பாரு உன் தம்பி கண்ணத்துல ஒரு அறை. இந்த மாதிரி ஒரு அறைய என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லடா. அதான் உங்க தம்பி கண்ணன் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். ஏன்டா தம்பி, இவ்வளவு நடந்துச்சே நைட்டு? ஆனா நீ என்கிட்ட ஆப்போசிட்டா வேற மாதிரி இல்லடா சொன்னா. வேற மாதிரி சொன்னா? வேற மாதிரினா என்ன நடந்துச்சுன்னு சொன்னா? ஐயோ அம்மா, உங்க அருமை புத்திரன் ரகு இப்ப விட்டான் பாருங்க ஒரு பெரிய ரீலு. உலக மகான் நடிப்புமா. நைட்டெல்லாம் பொண்டாட்டியும் அவனும் மாறி மாறி கொஞ்சம் கொலாவனாவலாம். இந்த எரும மாடு ஏதோ சொல்லி நம்மள அசிங்கப்படுத்திருப்பான் போல இருக்க. உனக்குலாம் ஒரு அறையோட விட்டுருக்க கூடாது, மறு கணக்கிலையும் பலார் இன்னொரு அறை விட்டு இருக்கணும். அது மட்டும் சொல்லல, அப்புறம் இவன் பொண்டாட்டி இவன் காலில் விழுந்து என்ன மன்னிச்சுக்கிடுங்கன்னு கெஞ்சி கூத்தாடுனானா. போனா போகுதுன்னு ஒரு மன்னிச்சாரா, அப்படியே ரீல் விட்டான். ஓ, சாருக்கு அந்த ஆசை வேற இருக்கு. நான் ஒரு காலில் விழுந்து மன்னிச்சுக்கிடுங்கன்னு கேட்பேன். நீ சரி, அடுத்தது உன் பெட்ரூமுக்குள்ள தானே வருவா, அங்க வச்சு உன்னை மன்னிச்சிடலாம், வாடா. ரகு, இந்த மாதிரி ஏதாச்சும் ஏடா கூட பண்ணி தானே அவட்ட அந்த அறை வாங்கினா. திருப்பி சும்மா இருக்க முடியும் இந்த வாயை வச்சுக்கிட்டு. இதை மட்டும் அவ கேட்டுக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, அப்புறம் இந்த கண்ணத்தையும் பழுக்க வச்சிருவா. அவனுக்கு சனி அவன் வாயிலே தான். அவன் பிரச்சனையை தேடி எங்கேயும் போக வேண்டாம், அவன் வாயாலே அவன் பிரச்சனையில மாட்டிக்கிடுவான். இந்த வாய் இருந்தா அவன் பொண்டாட்டிக்கிட்ட என்னைக்கு சேர போறான்னு தெரியல. இப்ப நான் அப்படி என்ன சொல்லிட்டேன்? எல்லாரும் ஆளுக்காளு என்ன திட்டுறீங்க? என் மனசுல என் பொண்டாட்டி கூட எப்படிலாம் என் பொண்டாட்டி என்கிட்ட நடந்துக்குமோன்னு ஒரு ஆசை இருந்துச்சு, அதை உங்ககிட்ட சொன்னேன். இது இல்லாம ஒரு குற்றாணி என்ன இப்படி திட்டுறீங்க?
டேய், இவ்வளவு ஆசையை நீ மனசுல வச்சிருந்தா நீ என்ன பண்ணணும்? உன் பொண்டாட்டி கிட்ட போய் இதெல்லாம் சொல்லணும். எங்க கிட்ட அதை விட்டுட்டு ரீல் ஊட்டிட்டு இருக்கான். எனக்கு என்ன பயம்? நானும் தைரியமா என் பொண்டாட்டி கிட்ட சொல்லுவேனே. இப்ப அவ தூங்கிட்டு இருக்கா, அதான் சொல்ல முடியல. நீ ஏன் தம்பி உன் பொண்டாட்டி தூங்குறான்னு சொல்லிட்டு உன் ஆசையை நீ சொல்லாம இருக்கணும்? அக்கடிச்சு விடு. இவ எப்போ வந்தா? அப்ப நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்ததெல்லாம் இவ கேட்டிருப்பாளோ? என்ன தம்பி, எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த? இவ்வளவு நேரம் என்ன புழு இருந்த? இப்பதான் பொண்டாட்டி வந்துட்டாளே, தைரியமா போய் சொல்ல வேண்டியதானே? அண்ணா, இவ பின்னாடி இருக்கான்னு தெரிஞ்சுதானே என்ன பேசி நல்லா கோத்து விட்டுட்ட. நீயும் ஒரு நாள் மாட்டுவ பாரு, அப்ப இருக்க உனக்கு. சோனி, நீ எப்போ வந்த? நீ நல்லா தூங்கிட்டு தானே இருந்த? நீ என்ன பத்தி தப்பு தப்பா எப்ப ரீல் சுத்த ஆரம்பிச்சியோ அப்பமே வந்துட்டேன்டா. சரி, சிறப்பான சம்பவம் தொடங்கிட்டு நம்ம தம்பி டவுசர் இன்னைக்கு எரிஞ்சு நம்ம வேலைக்கு கிளம்பிட வேண்டியதான். சரிம்மா, எனக்கு ஹாஸ்பிட்டல் டைம் ஆச்சு, நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன். பாப்பா நிலா பாப்பா தூங்கிட்டு இருக்கா. பவி வந்தா நிலா பாப்பா தூங்கினாலும் பரவாயில்ல, எழுப்பி சாப்பாடு கொடுத்துட சொல்லுங்க. சரிப்பா. பிரதர், 1 minute. ஏய் பரதேசி, நிலா ஒரு அண்ணனா? நல்லா தானடா என் வாழ்க்கை போச்சு, அதுல கும்மி அடிச்சு விட்டியே. இதுல வேற மறுபடியும் வேற கூப்பிடுறானே. திரும்பி என்ன யாரை எடுத்து விட போறானே எனக்கே தெரியல. எதுக்கு கூப்பிட்ட சொல்லு. டே பிரதர், உங்களுக்கு இந்த ஹனிமூன் டிக்கெட் யூஸ் ஆனா சொல்லுங்க, இல்ல அப்படி யூஸ் ஆகாதையே என்று சொல்லிருங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இப்பதான் நியூவா கல்யாணம் முடிச்சவன் இருக்கான். அவனும் அவன் ஒய்ஃபாவது ஹனிமூன்ல போய் என்ஜாய் பண்ணட்டும். என்னன்னா, எனக்கு ஹனிமூன் நடக்காதுன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? நீ மட்டும் அந்த டிக்கெட்டை உன் ஃப்ரெண்டுக்கு கொடுத்து பாரு, அப்புறம் உன் மேட்டரை பத்தி நம்ம அம்மாட்ட சொல்லிடுவோம், பாத்துக்கோ. இல்ல சாம், உன் மேட்டரை சொல்லிடுவேன்னு சொல்றான். அப்படி எங்களுக்கு தெரியாம என்னடா மேட்டர் நடக்கு? அதாம்மா, சோனிக்கு முன்னாடி எப்படி ஏஞ்சலை கரெக்ட் பண்ணலான்னு என்கிட்ட ஐடியா கேட்டான். நான் ஒரு ஐடியா சொன்னேன், அது நேற்று சொதப்பிடுச்சு போல. அதை தான் மேட்டர்ன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்றான், வேற ஒன்றும் இல்லை. டே அண்ணா, இப்படி ஏன் போற போக்குல கொளுத்தி போட்டுட்டு போறா? நான் சொன்னது பொய்ன்னு சொல்லுண்ணா. ஏற்கனவே நேற்று நைட்டு கண்ணு சவக்குற மாதிரி கொடுத்தா, இப்போ இதை உண்மைன்னு நம்பி என்ன சருமாடி கொடுத்துட போறானா? டேய், உன் வாய் கொழுப்புக்கு இதெல்லாம் தேவைதான்டா. என்னையா நீ கோத்து இல்லன்னு பாக்கல? நல்லா வாங்கி கட்டிக்கோ பொண்டாட்டிக்கிட்ட. சொல்லி அவன் சொல்றதெல்லாம் பொய். அது ஏதோ தெரியாம ஆக்சிடென்ட்ல நடந்த விஷயம்தான். நீ அதெல்லாம் நம்பாத. சரி, அது தெரியாம நடந்துச்சு, அதை விடு. ஆனா இப்போ கொஞ்சம் முன்னாடி உங்க அண்ணன்கிட்ட சொன்னியே, நான் உன் காலில் விழுந்து உன்னை கட்டி பிடிச்சி முத்தெல்லாம் கொடுத்த, நீ அது தெரிஞ்சு சொன்னியா தெரியாம சொன்னியா? எங்க அண்ணன் சும்மாவே உங்களுக்குள்ள ஒண்ணு நடக்கலையான்னு கேப்பா. அதான் அவன் நம்புற மாதிரி உனக்கும் எனக்குள்ள பாண்டிங் இருக்கிற மாதிரி சொல்லணுமே தான் அப்படி சொன்னேன். ஏண்டா, நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள பாண்டிங் இருக்குன்னு உங்க அண்ணன் ஏண்டா நம்பணும்? அவரு நம்பணும். நீ ஏன் இப்படி பச்சை பச்சை அசிங்கமா சொல்றா? உனக்கு அசிங்கமா இல்லையா? சீ போடா. சாரி சோனி, அது வந்து உன் வாய்க்கு இந்த ஜென்மத்துல உனக்கு அனிமனுங்கிற ராசியே கிடையாது. சீ நவளு. அத்தை, சொல்லு. ஏண்டி, அந்த பொண்ணு உன்னை அன்பா தானே அத்தைன்னு கூப்பிடுது. நீ துமரா என்னன்னு கேக்குற? என்னமான்னு கேட்டா என்ன குறைவா போற? என் மூஞ்சே அப்படித்தான், உங்களுக்கு தெரியாதாங்கோ. சரி சொல்லு, எதுக்கு கூப்பிட்ட? அத்தை, எங்க வீட்ல இருந்து எல்லாரும் வாராங்க. எதுக்கு இப்போ வராங்க? இது என்னம்மா கேள்வி? அவங்க பொண்ணு பார்க்க அவங்க வருவாங்க. இல்லடா, திடீர்னு வராங்கல்ல, அதான் என்னன்னு கேட்டேன். இப்பதான் அத்தை அம்மா ஃபோன் பண்ணாங்க. அக்காளுக்கு கல்யாணம் வச்சிருக்காங்களா, அதனால பத்திரிக்கையை நம்ம வீட்டுக்கு கொண்டு வராங்களாம். அதான் உங்க அத்தெல்லாம் இருக்காங்களான்னு கேட்டாங்க. இருக்காங்கன்னு சொன்னேன். இப்போ வந்துகிட்டு இருக்காங்களாம். ஓ அப்படியாம்மா, சந்தோஷம், வரட்டும். அப்புறம் அத்தை, என்னடி அப்புறம் இழுத்துக்கிட்டு இருக்கா என்ன? அவ எதுக்கு தயங்குறான்னு உங்களுக்கு தெரியலையாங்கோ. அவங்க வீட்ல இருந்து எல்லாரும் வராங்களே, அவங்களெல்லாம் நீங்க மரியாதையா நடத்தணும்னு சொல்ல வரா. ஏன்டா அவங்க அம்மா அப்பாவெல்லாம் மரியாதை இல்லாம நடத்த போறேன்? நான் வேணா என் ரூமுக்கு பெரியப்பா, நீயும் உன் பொண்டாட்டியும் மாமியார் மாமனார்ட்ட பத்திரிக்கையை வாங்கி வச்சுக்கிடுங்க.
ஏம்மா அவங்க ஏற்கனவே ஒரு வாட்டி வரும்போது நீங்க அவங்கள எவ்வளவு அசிங்கமா பேசி அனுப்புனீங்க. அதை அவ மனசுல நினைச்சிட்டு தான் எதுவும் இந்த வாட்டி சொல்லாதீங்கன்னு சொல்ல வரா. அதே மாதிரி நான் உங்க வீட்டுக்கு போனேன்ல, அப்போ கூட அவங்க நான் ஏதோ அவங்க பெத்த பையன் மாதிரி எனக்கு நல்ல மரியாதை கொடுத்து பாசமா பாத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இப்ப வர எங்க அத்தையும் மாமாவையும் நான் மரியாதையோட தான் நடத்தணும். நீங்க அவங்க மனசை காயப்படுத்துற மாதிரி எதுவும் பேசுறாதீங்க. ஏன்டா ரகு, உங்க அம்மாவை புரிஞ்சு வச்சிருக்கிறது அவ்வளவுதான். உங்க அத்தை மாமாவை புரிஞ்சுக்கிற அளவோட இந்த அம்மாவை நீ புரிஞ்சுக்கல, அப்படித்தானே? மாமா எங்க வீட்ல உள்ளவங்க தான் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன்.